சென்னையில் சர்வதேச பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் முக்கிய நபர்கள் இருவரை காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 6 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஹமீது உசேன் உள்பட 2 பேரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் பல்வேறு கட்ட தகவல்களை போலீசார் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை மையமாக வைத்து 60 சுல்தானியா என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்கி இலங்கை, இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்ததால் இக்குழுவில் 40 நபர்கள் இணைந்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இவங்க இளைஞர்களை, அதாவது இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய அமீது உசைன் என்பவர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவருடைய பின்புலத்தை அறிந்து, அது மட்டுமல்லாமல் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பில் ஆட்களை சேர்க்கக்கூடிய முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஏற்கனவே டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் செல்போனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், இது குறித்த முதற்கட்ட தகவல்ல எந்த மாதிரியான குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என தெரிய வந்திருக்கு? பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் இவர்கள் உருவாக்கி ஆட்கள் சேர்க்கக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதும் ஏற்கனவே விசாரணையில் தெரிய வந்து 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை கண்டறிந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கான காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த வழக்கு என்ஐஏவிற்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஏனென்றால் ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது என்ஐஏ விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது என்பது சட்ட நடைமுறை. அதன் அடிப்படையில் என்ஐஏவும் இந்த வழக்கில் விசாரணையில் இறங்குவதற்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.